ஆல்டோஸ் எவ்ரி ஒன் ஃபீல் குட் ஐ எம் குட். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு ஆள் பயோகிராஃபி பார்க்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயை பற்றி அவர் பயோகிராஃபி. அவர் நடிகர் மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறாரு. அதை பற்றியும் கொஞ்சம் வீடியோ பார்ப்போம்னு பார்த்தேங்க. ஓகேங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பிறக்காரு. அவர் பேர் ஜோசப் விஜய். சென்னை தமிழ்நாட்டில் பிறக்காரு. தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், தாய் சோபா. விஜய் பார்த்தீங்கன்னா, அவர் சென்னை மாநிலத்தில் பிறக்காரு. சிறு வயதிலிருந்து நடிப்பில் ஆர்வம் கொண்டிருக்காரு. 10 வயதில் வெற்று பிள்ளை கோட்டை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாலகிருஷ்ணன் கல்லூரி லோயலா காலேஜில் படிச்சிருக்காரு. திரையுலக பயணம் பார்த்தீங்கன்னா 1992 நாளை தீர்வு படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. ஆரம்பத்தில் ரொமான்ஸ் குடும்ப கதாபாத்திரங்களில் நடித்து விஜய் பின்னர் மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து வளர்ந்தார். அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இடையில் பட்ட கஷ்டங்கள், அவரை கேவலப்படுத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் பஞ்ச் டைலாக்ஸ், ஸ்டைலான நடிப்பு, மிரட்டலான டான்ஸ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்ததுக்கான முக்கிய காரணம் அவர் இவ்வளோ விஷயங்கள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரிசுகளும் சாதனைகளும். விகடன் அவார்டு, இம்சை, ஆனந்த விகடன், பிலிம்பேர் விருதுகள். இந்தியாவின் மிக அதிக அளவு ரசிகர்களை கொண்ட தமிழ்நாடு நடிகர்கள் ஒரு ஆள் விஜய் 2025 இருக்காரு. சர்வதேச அளவில் மோஸ்ட் இந்தியல் ஆக்டர் பட்டியலில் இடம்பெற்றவர் விஜய். அவரின் அரசியல் பயணம் முக்கியமான பார்க்கறதுக்கு, தளபதி விஜயை பற்றி பார்க்கறதுக்கு அந்த முக்கிய காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நடிகராக பார்க்கறதுக்காக வரல, அவர் அரசியல் தலைவராக அரசியல் பயணத்தை பற்றி பார்ப்போம். நான் வந்தாங்க 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பெரும்புள்ளியாக தளபதி விஜய் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் கட்சியை ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்த்திருக்காரு. அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளே 2026 தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய புள்ளியாகவும் 2026 முதலமைச்சராவதற்கான அனைத்து தகுதியும் விஜய்கிட்ட இருக்கின்று நினைக்கிறேன்.